வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய புத்தக கலந்தாய்வுல நன்மணி ஐயாவின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 புத்தகத்திலிருந்து சினம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி இருக்கிறது, இந்த தலைப்புல ஐயாவோட சிந்தனைய நம்ம சிறிது நேரம் சிந்திக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய மனவளக்கலையில என்னுடைய முதல் ஆசிரியர்கள் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களையும், புவனேஸ்வரி அம்மா அவர்களையும், சுவாமிஜி அவர்களையும், ஞானாசிரிய ஐயா அவர்களையும் வணங்கி இந்த உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தற்போது சிந்தனையோட வரிசையில நம்ம எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் பயிற்சியை ஏற்கனவே கடந்த வாரம்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ இந்த இதுல சினம் தவிர்த்தல் என்ற தலைப்பை சிந்திக்கலாம் அப்படின்னு ஐயா துவங்குறாங்க. சினம் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நம்ம சரியா செய்திருந்தா அதுல நம்ம வெற்றி பெற்றுட்டா ஆசை சீரமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எண்ணம் ஆராய்தல நம்ம விடுபட்ட போதுதான் அந்த ஆசை நம்மளுக்கு பேராசையா மாறுது. அந்த ஆசைகளை நம்ம சீரமைக்கிறது இப்ப நம்ம விலக்கி கொண்டோம். ஆனா நம்ம என்ன மனதுல நம்ம தேக்கி நிற்கும் ஆசைகள் தான், மற்றும் நிறைவேறாத ஆசைகள் தான் அடுத்த பரிமாணமாக என்ன வருது, 2 உணர்வா வருது. அந்த 2 உணர்வுகள்ல ஒன்று சினம், இன்னொன்று கவலை. ஆசை சரியான வகையில சீரமைக்கப்பட்டிருந்தா சினம் கவலை இரண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சீரமைக்கப்படாத ஆசைகள் தான் நமக்கு சினமாவும் கவலையாவும் மாறுது. அப்ப சினமும் கவலையும் என்னங்க 2ஆக பிரித்து நம்ம சொல்றோம். ஆசை நிறைவேறாம அது தடைப்படும் போது அது ஒன்றா இல்லாம 2ஆ உணரப்படுது. அதாவது பிறர் மீது நம்மளுக்கு வரக்கூடிய உணர்வு சினமாகவும், நம் மீது நமக்கே வரக்கூடிய உணர்வு கவலையாகவும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சுவாமிஜி சினம் என்பதை தவிர்க்க தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி எண்ணங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து முதல்ல அதுல வெற்றி பெறணும். அப்பதான் அப்புறம் அதற்கு பின் ஆசைகளை சீரமைத்து ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும். கவலைகளை ஒழிக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா சினத்தை மட்டும் சுவாமிஜி தவிர்க்க வேண்டும்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா அது நம்ம கூட இயல்பாக வர வேண்டிய இயல்பாகவே வரக்கூடியதுதான் நம்ம சினம். மனிதர்களுக்கு எல்லாருமே இயல்பாக வரக்கூடியதா இருக்கு இந்த சினம். சினம் என்பது எல்லோரிடமும் இருக்கு. அத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. சினம் இயல்பாக இருப்பதால் அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எளிதா அது உருவாகிறது. அப்ப கவலைகளும் அவங்களுக்கு கூட சேர்ந்தே இருக்கு. அப்ப அதுவும் இயல்பா வருது. அப்ப 2மே அவங்களோட கிட்ட சினமும் கவலையும் இயல்பாக மனிதர்களிடம் இருக்கு. அப்ப கவலை இல்லாதவர்கள் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா சினம் இல்லாத மனிதர்களை ஞானிகள், மகான்கள் கூட இல்லைன்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய முனிவர். அவர் சினத்துல உச்சகட்டத்துல இருந்தவரு. அப்ப ஏன் இந்த சினம் இயல்பாக இருக்கு? மனிதன் பிறந்து வரும்போதே அவனிடம் இருக்கா இந்த சினம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 உணர்வுகள் பிறக்கும் போதே அவனோட ஒட்டி வரக்கூடியதா இருக்கு. அப்போ 2 உணர்வுகள்னா அந்த 2 உணர்வுகள்ல ஒன்று காமம், இன்னொன்று சினமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த 2 உணர்வுகளும் பிறக்கும் போது இயல்பாக நம்மிடம் இருக்கு. ஆனா மற்ற உணர்வுகள் எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான் நம்மளுக்கு நாம உருவாக்கி கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நம்மளா உருவாக்கி கொள்றதுதான் இந்த கவலை அப்படின்றது. அப்ப நம்ம தீய எண்ணங்கள், பேராசை என்பதெல்லாம் நம்மளா உருவாக்கி கொள்றது. மனிதர்களே அவர்களே உருவாக்கி கொள்றது. தீய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் விலங்குகளிடம் இல்ல. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் பயிற்சி எல்லாம் விலங்குகளுக்கு தேவையான கேக்குறாங்க ஐயா இங்க. இல்ல, மனிதர்கள் கிட்ட பேராசை இருக்கு. அவங்க பிறக்கும் போது இயல்பாக வந்துதான் இந்த பேராசைன்னு கேட்டா இல்ல. அந்த பேராசை, கடும்பற்று, தீய எண்ணங்கள் எல்லாம், கவலை இவையெல்லாம் எல்லாமே மனிதன் அவனா உருவாக்கி கொண்டது. இவெல்லாம் இயல்பானதே இல்ல. ஏன்னா 5 ஜீவன்கள் வரை அவங்க இயல்பாக இறைநிலையாய் படைக்கப்பட்டது.
ஆனா விலங்கினத்துல சினம் இருக்கான்னா, காமம் இருக்குதான்னு பார்த்தா இருக்கு. அவைகளிடம் 2ம் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து அந்த விலங்கினங்கள்லாம் இயல்பா இறைவனால் படைக்கப்பட்டதுனால இந்த 2 உணர்வுகள் தான் இருக்கு. மனிதர்கள் வந்து இயல்பாக சினம் ஏன் மனிதர்கள் கிட்ட வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அது விலங்கின பதிவா இருக்குது நம்மகிட்ட. கோடிக்கணக்கான வருடங்களா வாழ்ந்த விலங்குகள் தன்மானம் பெற்று தான் நம்ம மனிதர்களா வந்திருக்கோம். அப்ப இயல்பாக அந்த கோவம் நம்மகிட்டயும் சினம் இருக்கு. சினம் வந்து உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானதாக தான் இருக்கு. சினம் எங்கு தோன்றியது அப்படின்னு அதுக்கு வந்து சுவாமிஜி விளக்கம் தராங்க. தாவரத்திற்கு சினம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, தாவரங்களுக்கு சினமே இல்ல. ஏன்னா, அவங்க வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து சென்று உணவை தேட வேண்டிய அவசியம் வந்து தாவரங்களுக்கு இல்லை. அவர்கள் வந்து வேரூன்றி ஒரே இடத்துல நின்று, தனக்கு தேவையானவற்றை பஞ்சபூத சக்தியிலிருந்து ஈர்த்துக் கொள்கிறது. அப்ப உணவை தேடுவது அவசியம் ஜீவராசிகளுக்கு, தாவரங்களுக்கு இல்ல. தாவரங்கள் வேரூன்றி இருக்கிற ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுது. அப்ப தண்ணி இருந்தா வந்து அது உறிஞ்சி அதோட இது பண்ணும். இல்லன்னா என்ன பண்ணுது? காய்ஞ்சு மடிஞ்சு விடும். ஆனா, எப்பொழுதும் 2வது வந்து அறிவு வந்து அங்க வந்ததோ, அது உணவ தேடி நகர ஆரம்பிச்சது. அப்போ வந்து உணவு வந்து எங்க கிடைக்குமோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்ப நகர்ந்து செல்றம்போது கிடைத்த உணவ வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட புழுக்கள்லாம் வந்து முயற்சி செய்யும்போது, ஒன்றுக்கு மேற்பட்ட மோதி உணவுக்காக சண்டை போடும்போது தான், அங்க வந்து சினம்ன்றது உருவானது. அப்ப 2ஆம் அறிவு புழுக்கல்ல ஆரம்பிச்ச இந்த சினம் வந்து ஓரளவு சின்னதா தான் இருந்திருக்கு. பின்னர் 3 அறிவு ஜீவன்கள் தன்மாற்றம் பெற்று அந்த சினத்தோட அளவு நெறைய கூடியிருக்கலாம். அப்ப 4வது அறிவு, 5வது அறிவுன்னு வரும்போது, சினம் என்ன அதிகமாகி உச்சகட்டத்திற்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. உணவுக்காக போராடும் முயற்சியில வந்து விலங்கினங்கள் வந்து சினம் கொன்று ஒண்ண தாக்கி உணவ வந்து அது வந்து பறித்து உண்ணும். ஆனா, அ அ ஐந்தறிவு ஜீவன்கள் வந்து சினத்தினால ஒண்ணை தாக்கி இறந்து கூட வரும். ஆனா வேட்டையாடும் விலங்குகள் வந்து இதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சினத்தின் அதிகபட்ச நிலைக்கு சென்ற விலங்குகளிடம் இருந்து மனிதன் உருவானதுனால, அவனிடமும் இந்த சினம் வந்து இயல்பா இருக்கு. சினம் என்றது 2ஆம் அறிவு ஜீவன்ல இருந்து 6 அறிவு ஜீவன் வரை இயல்பாக தான் இருக்கு. ஆனா இந்த கெட்ட எண்ணம், பேராசை, கவலை எல்லாம் விலங்கினத்துல இல்ல, மனிதனிடம் தான் இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. பேராசையும், கெட்ட எண்ணங்கள், கடும்பற்று, கவலை எல்லாம் நம்ம மூதாதையரிடமிருந்து மனிதர்களுக்கு வந்து பழக்கத்தினால அது நம்மளோடு இணைந்து கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்கள் கிட்ட இருக்க சினமும், விலங்குல உள்ள சினமும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவையின் அடிப்படையில வந்து ஆசை தடைப்படும் பொழுது, அதற்கு போராடுவதற்காக சினம்படுவது வந்து விலங்கினங்கள். தேவைக்காக மட்டும்தான் அந்த விலங்கே கோவப்படுது, போராடுது. ஆனா மனிதன் என்ன பண்றான்? அவனுடைய பேராசை தடைப்படும் பொழுது, அதற்கு சினப்படுகிறான் அப்படின்றாங்க. மனிதர்களோட நியாயமான ஆசைகள் வந்து பெரிதாக தடை ஏற்படுறதே கிடையாது. அங்க வந்து சினமும் எழுவதே இல்ல. இந்த பேராசைகள் தடைப்படும் பொழுதுதான் அது சினமாக மாறுது அப்படின்னு சொன்னாங்க. தேவைகள் 3 வந்து தேவையான அளவுல நம்ம நிறைவேற்றிக் கொள்ளும்போது, தடைகள் வரும்போது அதற்கு நம்ம சினம் கொள்ள தேவையே இல்ல. நியாயமானவ தான் இருக்கு. ஆனா ஆனா நம்மளுக்கு வந்து ஒருவர் வந்து மற்றவரை வந்து எடுத்து வைத்து அதாவது ஒருவரோட இதுவ வந்து உணவை வந்து மற்றவர் எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த சினம்ன்றது வந்து தோன்றும். அ அதுக்கு ஐயா வந்து ஒரு உதாரணமா சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த இலங்கையில வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்காகவே அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அங்க வந்து விலைவாசி வந்து ரொம்ப அதிகமா உயருச்சு. அ அத்தியாவசிய பொருட்களே அவங்களுக்கு தேவைக்கு பொருட்களே அவங்க கிடைக்காம இது பண்ணாங்க. அத வந்து ஐயா இங்க வந்து ஒரு உதாரணத்த குறிப்பிடுறாங்க. இலங்கையில வந்து பொதுமக்கள் வந்து அனைவரும் ஒன்று கூடி போராட்டம் பண்ணாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமே சினத்தால அங்க வந்து போராட்டம் உருவானது. ஏன்னா, அங்க நெறி தவறிய ஆட்சி வந்து செய்த அந்த நாட்டுல அரசாங்கம் வந்து மக்கள் வந்து அந்த அடிப்படை தேவைகளுக்கு கொடுக்க முடியாமல் போனனால, அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அடிப்படை தேவைகளுக்காக போராட்டம் பண்ணாங்க நெறைய. அப்ப வந்து அவங்களோட போராட்டம் நியாயமாக இருந்தது. அப்ப வந்து அவங்கள அடிப்படை தேவைகளுக்காக பொருட்களோட விலை பன்மடங்கு கூடுனனால, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையும் கூடிவிட்டது. அப்ப என்ன ஆட்சி செய்யும் அதிபர்கள் வந்து நாட்டின் வளங்களை எல்லாம் அவங்க திருடி ஊழல் செய்து
பணமா மாற்றி வெளிநாடுல முதலீடு செய்து விட்டதால் தான் அந்த நிலை அங்க உருவானது. இதனால் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, அடிப்படை தேவைக்கான பொருட்கள் வந்து மக்களுக்கு கிடைக்காம, அப்ப போகும் நிலை அங்க வந்து உருவானது. இதனால சினம் சினம் கொண்ட மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இது ஐநா வரைக்கும் இது போனதுனால, ஐநா சபை வந்து மக்களோட போராட்டம் நியாயமா இருந்ததுனால, அவங்கள ஆதரிச்சு உதவிகளும் செய்து அவர்களை அடக்கி ஒடுங்கும் அரசாங்கத்தையே என்ன பண்ணாங்க, கண்டித்து மாற்றி அரசாங்கம் வந்து அமைத்து ஓரளவுக்கு அங்க நிலை அப்புறமா மாறுச்சு. ஆட்சிக்கு வந்த புதிய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல அடிப்படை தேவைகள் சாராத பொருட்கள என்ன பண்ணாங்க, அ அந்த இல்லன்னா அனாவசிய பொருட்கள வந்து இறக்குமதி பண்றத முதல்ல தடை பண்ணாங்க. அப்ப என்ன அடிப்படை பொருட்கள் வாங்குவதற்கு வந்து தேவையான அந்நிய செலாவணி வந்து குறைவா இருந்த காரணத்தினால, அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல அதுக்கு நம்ம செலவு பண்ணோம். அத மட்டும் தான் அவங்க அது ஒரு முடிவு செய்தாங்க. இந்த சூழ்நிலையில நாட்டின்ல இந்த இதுவ பார்க்கும்போது தான் சுவாமிஜியோட தத்துவம் சரியா மக்களிடம் பரவி, அந்த இது அவங்க வந்து இந்த அவங்கள பழக்கத்தால இத வந்து பின்பற்றக்கூடியதா இது வந்திருக்குன்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா, அ தேவைகளுக்கு மட்டும் தான் மக்கள் வந்து அ அ செலவு செய்யும்போது, அவங்களுக்கு இந்த வந்து நிலைமை வந்திருக்காது. அனாவசிய பொருட்களோட தேவைக்கு மீறி நம்ப எப்போ இது பண்றோமோ, அப்பதான் நம்மளுடைய வந்து அ நம்மளுக்கு சினம் வரும், கவலையும் வருகிறது அப்படின்ட்டு. தேவைகள் 3 வந்து சாராத பொருட்கள வந்து இறைவனுக்கு தடைப்பட்டதுனால, அங்குள்ளவர்களுக்கு வந்து தேவையின் கீழ் வராத பொருட்கள் எங்கேயுமே கிடைக்காத வழியே இல்லாதனால, அவங்க வந்து அனுபவம் செய்யும் வாய்ப்பே அங்க இல்லாம இருந்தது. அப்ப சுவாமிஜியோட தத்துவப்படி தேவைகள் 3 என்பது மட்டும் தான் அவங்களோட ஆசையா இருக்கணும். அவைகள் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்ப அப்ப மற்றவைகள் எல்லாம் அனாவசியங்கள், ஆடம்பரம்ன்றத அவங்க புரிஞ்சுகிட்டாங்க. அப்ப இந்த தேவைக்காக தான் மக்கள் வந்து வாழணும்ன்றத அவங்க அப்படியே பழகிக் கொண்டாங்க. அத வந்து அறிவுறுத்தவும் பட்டுதாங்க. இந்த தத்துவங்கள புரிஞ்சு உணர்ந்து அவங்க வந்து ஏற்ப வந்து வாழும்பொழுது, அப்ப வந்து இதுதான் வந்து மனவளக்கலை பயிற்சியா இருக்கும் அப்படின்னு இங்க ஐயா குறிப்பிடுறாங்க. ஆனா, அந்த நாட்டுல உள்ளவர்களுக்கு அங்குள்ள சூழ்நிலை, தத்துவத்தின்படி வாழக்கூடிய நிர்பந்தத்த அது வந்து உருவாக்குச்சு. மக்களால ஏற்பட்ட இந்த சமுதாய பதிவினால உண்டான இந்த அலை இயக்கம் அந்த நாட்டுல வந்து செயல்பட்டு அங்க ஒரு சூழ்நிலையை இப்படி உருவாக்குது. இந்த சூழ்நிலையில நம்ப ஒண்ணு வந்து ஐயா ஒண்ணு நம்ப புரிஞ்சுக்கணும். இது தெளிவா ஐயா குறிப்பிடுறாங்க. அதாவது அ ஒண்ணு வந்து நாமளா திருந்தணும். இல்லன்னா இயற்கை நம்ப திருத்தறதுக்கான சூழ்நிலைய உருவாக்கிவிடும். அப்படின்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க. நமது நாட்டுல என்ன பண்றோம், நம்ம தேவையில்லாத பொருட்கள் மேல நெறைய மோகம் கொண்டு, அதன் பின்னால என்ன இருக்கு, இப்ப இருக்க மக்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்ப அந்த நிலை இங்கேயும் வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சூழ்நிலையும் இருக்கும். அப்போ மக்கள் வந்து சினம் கொண்டு போராட்டம் நடத்த வேண்டிய வாய்ப்பும் வரும். அப்ப நம்ப என்ன பண்ணணும், இந்த தேவைகள் 3ஓட முக்கியத்துவத்த உணர்ந்து வாழும் சூழ்நிலை கூட அந்த நேரத்துல வரும். அப்ப இந்த நம்ம தத்துவங்கள வந்து அப்ப இந்த நம்மளுடைய சுவாமிஜியோட கருத்துக்கள் படி, நம்மளோட தேவைகள் 3ன் படி அந்த அதபடி நம்மளோட வாழ்க்கைகள் வாழும்பொழுது, இந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நம்ம தவிர்க்க முடியும். அ தத்துவங்கள போதித்து நம்ம யாரையுமே மாத்த முடியாது. அப்படின்னு ஐயா குடுக்குறாங்க. மாறுவதற்கு வந்து மக்கள் வந்து இங்க தயாராவே இல்ல. அப்படி மாறுனாலும் கொஞ்சம் சில பேர் தான் இருக்காங்க. ஏதோ கோடிக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த சுவாமிஜியோட தத்துவங்கள பயிற்சி பண்ணி, அதுல வந்து சில பேரு தான் அவங்கள வாழ்க்கையில அத கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னு. விலங்கினங்கள் வந்து தேவைக்காக சினம் கொள்ளுதா? அது வந்து அது தனக்கான உணவு கிடைக்காத போது மட்டும் தான் அது வந்து சினம் கூப்படுது. அது போராடி வந்து இந்த உணவு பெற்றோனே அதோட சினத்த விட்டுடுது. ஆனா நம்ம வந்து நம்ம உயிர் வாழ்வதற்காக, தேவைக்காக சினம் கொண்டால் அது பாவம் கிடையாது. ஆனா, மனிதர்கள்னா தேவையின் அடிப்படையில் சினம் கொள்றதே வந்து இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சினம் வந்து எப்படி வருதுன்னா, நம்மளுக்கு பாவப்பதிவா வந்து நம்ம சினம் கொள்ளும்போது, நம்மளுக்கு பாவப்பதிவா மாறுது. அதனால சினத்தால வரும் பாதிப்புகளும் நம்மளுக்கு நெறைய வரும் அதனால அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சினத்த காட்டும்போது, உடல் வந்து பாதிக்காத வழியில
யாருக்கும் எந்த பாதிப்பாக வழியில தான் நம்ம வந்து அந்த சினம் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா சுவாமிஜி அதுதான் சொல்றாங்க. சினத்த வந்து பொதுவாவே நம்ம தவிர்க்கணும். ஆனா காட்ட வேண்டிய இடத்துல மட்டும் தான் சினத்த காட்டணும். அப்படி காட்டும்போது உடல் உறுப்புகள் வந்து கெட்டு போகாமலும் பக்குவமா காட்ட வேணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. சினப்ப வந்து நடிப்பு சினமா இருக்கணும் அப்படின்னு சுவாமிஜி நம்மளுக்கு சினமாராய்தல் பயிற்சியில குறிப்பிட்டிருக்காங்க. சமுதாயத்துல ஐயா இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றாங்க இங்க. சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு தேவைகள் 3ல வந்து ஒன்றுமே அவனிடம் இல்ல. அப்ப அவன் உணவ தேடி அலையுறான். யாருமே அவனுக்கு கொடுக்கல. அப்ப விலங்குகள் உணவு இல்லைன்னா சண்டை போட்டு போராடி பெறுது. ஆனா மனிதன் வந்து அவ்வாறு செய்ய முடியாது. அப்ப உணவு, உடையும் இல்லன்னா, அதற்கு சினம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றது? பயன் எதுவும் கிடையாது. தனி மனிதன் ஒருவனுக்கு தேவை வந்து நிறைவேற்றலன்னா, போராட்டம் வந்து நான் நான் நடைமுறை அதாவது போராட்டம் பண்ண முடியுமான்னா, முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்குன்னா போராட்டம். எல்லாருக்கும் போது தானே அவர்கள் சேர்ந்து போராட்டம்னு செய்வாங்க. அப்ப வந்து பசிக்கான உணவுன வந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாமா? நம்ம உடுக்க உடை இல்ல, எதுவுமே நம்ம சாப்பாடு இல்லன்னா, அப்படி பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, அ வந்து அ அத வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கேவலமா நினைக்கிறாங்க. அப்ப பெரிய ஞானிகள், மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க? பிட்சாந்தேகின்னு சொல்லிட்டு, அவங்க யாசகம் பெற்று தான் அவங்களோட வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். அப்ப வந்து சமுதாயம் கொடுத்த உணவ, உடைய தான் அவங்க பெற்று, அவங்க இறைப்பணிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து, நம்ம கடமைய நம்ம செய்துவதற்கு வந்து, சில மனிதர்கள் இப்போ அவர்கள் அரசாங்கத்துல இருக்க மனிதர்கள், உயர் அதிகாரிகள் சில பேரு, அ அவர்கள் ஒரு காரியத்த அவங்க முடித்து தரணும்னா, ஒரு சிறு தொகைய பெற்று, அத வந்து அவங்க முடிச்சு தராங்க. அது நாகரீகமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா பசிக்கு உணவு கேட்டு நம்ம பண்றது கேவலம்னு சொல்றாங்க. ஆனா, இந்த மாரி லஞ்சம், இந்த கையூட்டு பெறதெல்லாம் வந்து அத விட மகா பாவம் தானே! அது ரொம்ப மகா கேவலம் தானே! அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க தைரியமா இதெல்லாம் செய்றாங்க. ஆனா, இந்த பிச்சை எடுப்பது மட்டும் அவங்க சமுதாயத்துல கேவலமா நினைக்கிறாங்களே! இது கேவலமா? அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நம்மளோட உடல் திறனாலும், அறிவு திறனாலும் நம்ம உழைத்து நம்மளோட தேவைகளுக்கு நம்ம பொருள் ஈட்டணும். அ அப்படி பொருள் ஈட்ட முடியாதவர்கள் மட்டும் தான் அவங்க வந்து பிச்சை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல வந்து மனிதர்கள் வந்து உழைப்பினால 100 பேருக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப மனிதர்களுக்கு வந்து அந்த திறமை இருக்கு. அதற்கான அவங்களால பொருளை ஈட்டி எல்லாருக்கும் சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம். பிறருக்கும் கொடுக்க முடியும். ஆனா விலங்குகள் அவ்வாறு சேமித்து வைக்கன்னா, வந்து விலங்குகள் அவ்வாறு எதுவும் சேமித்து வைத்துக் கொள்றதில்ல. பிச்சையும் எடுப்பதில்ல. ஆனா மனிதன் தான் உழைக்காம என்ன பண்றாங்க, அ உழைக்காம விலங்கினங்கள கொண்டு என்ன பண்றான், அது சில இடத்துலலாம் பார்க்குறோம். விலங்கினங்கள வச்சு அவங்க பிச்சை எடுத்து வாழ்றாங்க. காட்டுல இருக்கிற சில விலங்கினங்கள கொண்டு வந்து அ அத வந்து வித்து, அத வந்து அவங்க வந்து வச்சு பிச்சை எடுத்து இது பண்றாங்க. அது ரொம்ப தவறு அப்படின்னு. அ தேவையோட அடிப்படையில வந்து நம்ம சினம்ன்றது வர வேண்டியது வந்து அவசியமே இல்ல. ஏன் நம்ப இது பண்ணணும்? தேவைக்காக விலங்கினங்கள் கொள்ளும் சினம் வந்து மனிதர்களுக்கு தேவையில்ல. அ விலங்கினங்கள் சினம் கொண்டால், அவற்றுக்கான உணவுக்காக தான் அத பெற முடியும். அதுக்காக தான் சினம் கொள்ளுது. ஆனா மனிதன் ஏன் சினம் கொள்றான்? மனிதன் சினம் கொன்று மற்றவர்களோட தேவைகள வந்து அவன் வந்து பெறணும்னு அவனுக்கு அவசியமே இல்ல. அம் ஒட்டுமொத்த சமுதாய தேவைகளும் 3 கிடைக்காதபோது தடைபடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. தினம்னு என்னும் உணவுல நம்ம கொண்டு அத வந்து போ அ ம் ம் ஒட்டுமொத்தமாக சினம் என்னும் உணர்வைக் கொண்டு போராடி தான் ஆக வேண்டும். அப்படி காட்டவில்லை எனில், இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதுமே இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் வந்து தேவையோட 3 வந்து முக்கியத்துவத்த அவங்க உணருவாங்க. சினம் என்ற ஒரு இயல்பான குணம் வந்து நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கும்போது, அடுத்த இயல்பாக ஒரு ஒரு உணர்வு வந்து காமம். அது வந்து ஓரளவுக்கு வந்து தாவரங்கள் தோன்றியபோது இன சேர்க்கை மூலமா வந்து அதுக்கு வந்து அவசியம் இருந்தது. இந்த இணை சேர்க்கையான உந்துதல் வந்து ஓரின ஜீவனிடமிருந்து வந்ததால், அது 6 படித்த மனிதன் வரை அது இயல்பா இருக்கு. ஒரே ஜீவன்கள் வரை இந்த சினம் மற்றும் காமம் வந்து இயல்பா இருந்ததா இருக்கு.
அப்ப சினமும், காமம் என்ற உணர்வுகள வந்து நம்ம கையாள்வதற்கான அறிவு தான் நம்மளோட 6வது அறிவாக நம்மளுக்கு இயற்கை கொடுத்திருக்கு. அ அதற்கான நம்ம முயற்சியும், பயிற்சிகளும் செய்யணும். இயல்பாக உருவாக்கக்கூடிய வந்து இந்த வந்து உணர்வுகள் மனிதர்கள்ல உள்ள இந்த கெட்ட குணங்கள், பேராசை, கடும் பற்று, கவலைகள் இவற்றை நம்ம வந்து பயிற்சி மூலமா தான் எளிதா கையாள்வதன் மூலம் அவற்றை நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு. ஆனா சினம் மற்றும் காம உணர்வுகளை வந்து ஒழிக்க முடியாதத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி நம்மளுக்கு. அஹ் சினம் என்பது வந்து வள்ளுவ பெருமானும் வெகுளாமை என்று குறிப்பிட்டாரு. சினம் வந்து தவிர்க்கணும்னா திருவள்ளுவரும் நிறைய வந்து திருவள்ளுவர் நிறைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல திருக்குறள்ல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு. எதற்காக மனிதன் வந்து சினம் கொள்றான்? அவன் வந்து ஆசை தடம் போடும் பொழுதுதான் அந்த ஆசைக்கு வந்து அந்த தடைக்கு ஏன் அந்த கடைக்கு ஒரு காரணம் ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கும்போது அவங்க மேல அவனுக்கு ஒரு உணர்வு வருது. அது வந்து சினமா வருது. இதுதான் இதோட சினத்துக்கான டெஃபினிஷனா எங்க குறிப்பிடுறாங்க. அதற்கு தடை பொருளா இருந்தாலும் அதன் மீது வந்து கோபம் கொள்கின்றான். ஒருவன் வந்து வேகமா சென்று ஒரு கல்லு மேல நம்ம நம்மளே குழந்தைங்களோ இல்ல நம்மளோ கல்லு மேல தவறாம ஏதாவது இடிச்சுக்கிட்டா கல்லதான் குற்றம் சொல்லுவோம். அதுவும் கல்லு என்ன இடிச்சிருச்சு, கல்லு உன்னை இடிச்சிருச்சாப்பா அப்படின்னு குழந்தைங்கள ஏதாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது வரும்போது இந்த வாசக்கல்ல நம்ம இடிச்சுக்கிட்டு வாசக்கல் நம்மள இடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நம்ம பழி சொல்லுவோம். அ அப்ப வந்து எல்லாமே அப்ப நம்ம வந்து சினம் அது மேல நம்ம சினம் கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற தவிர அது மேல சொல்றோம் நம்ம. மனிதர்கள் வந்து இந்த பேராசையாக இருக்கக்கூடிய அதாவது பேராசைய வந்து அவங்க கிட்ட நெறைய இருக்கு. அத வந்து நிறைவேற்றியே ஆகணும்ன்ற ஒரு இதுல அவங்க ஒரு மோகத்துல இருக்காங்க. ஆ அதற்கு தடை ஏற்படும்போது அவங்க என்ன பண்றாங்க? சினம் கொள்றாங்க. தீவிர எதிர்பார்ப்புகள வந்து பேராசைகளை வந்து அவங்க நடத்தியே தீரணும்ன்ற ஒரு இதுல இருக்கும்போது, ஆசைய மீறிய எதிர்பார்ப்பு தான் சினத்திற்கு வந்து மூல காரணமா அமையுதுன்னு குறிப்பிடுறாங்க ஐயா. சினம் வரும்போது என்ன நடக்குது? யார் மேல நம்மளுக்கு அதிகமா சினம் வருதுன்னு பார்த்தா, அ அ சினம் வர வந்து வந்து குடும்பத்துல அதிகமா வந்து சினம் வர்றது வந்து கணவன் மனைவி மேலயும் மனைவி கணவன் மேலதான் இந்த வந்து சினம்ன்றத அதிகமா கொள்றாங்க அப்படின்னு. இந்த இரண்டொழுக்க பண்பாடு படி நம்ம பார்த்தா இந்த அன்பு கருணைன்னு ஒண்ணு நம்ம இது பண்ணும்போது ஐயா சொல்றாங்க இந்த துரியாதீதம் நம்ம செய்து அதுல நம்ம சித்தி அடையும் போது இந்த அன்பும் கருணையும் நம்மளுக்கு இயல்பா கிடைக்குது. அப்ப வந்து அந்த கருணை என்பது வந்துதான் வள்ளுவத்துல அருள்னு குறிப்பிடுறாருன்னு ஐயா சொல்றாங்க. அன்பு, அருள் என்று 2 சொல்றாங்க. அன்பு வந்து நம்மளுக்கு துன்பம் வந்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய குணத்த வந்து அன்புன்னு சொல்லலாம். அருள்ன்றது துன்பம் போக்கக்கூடிய செயல் என்று இந்த 2 தான். அப் கரு அ அருள்ன்றது கருணை 2மே ஒன்றுதான். அப்ப அன்புதான் அருளாக மாறணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பரிமேலழகரும் தனது திருக்குறள் இதுல பொழிப்புரையில என்ன சொல்றார்? அருள் என்ற வார்த்தைய வந்து அதிகம் பயன்படுத்துறாரு. எப்போது வந்து அன்பு அருளாக மாறுகிறதோ, அவங்களிடத்தில் சினம்ன்றது வந்து உருவாகாது. இத நம்ம ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கருணைன்ற ஒரு அற்புத குணம் வந்து நம்ம மனதுல வந்து மலர்ந்து விட்டால், துன்பப்படுபவர்களை கண்டா நம்ம அத போக்குற செயல தான் நம்ம முதல்ல செய்வோம். அப்ப வந்து நம்மகிட்ட சினமே வராது. அந்த அன்பும், கருணையும் யாரிடத்துல இல்லையோ, அவங்களுக்கு தான் சினம் அதிகமாக வரும். அன்பும், கருணையும் ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்கும்போது, உள்ள சினம் வந்து குறைவா தான் வரும் அப்படின்றாங்க. துன்பம் போக்குவதற்காக நம்ம ஒரு செயல செய்றோம்ன்னு சொல்லும்போது, அந்த செயல நம்ம சரியா நிறைவேற்றாதம்போது ஒருவருக்கு கோபம் வருகிறது. ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர்கள்கிட்ட கூட இந்த இது போன்ற கோபங்கள் நெறைய வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது இப்போ வந்து சுவாமிஜி வந்து சாமிஜியிடம் நெறைய பேர் கேட்பாங்களா, சில சமயம் கேட்பாங்க. சினம் தவிர்த்தல் பயிற்சியில வந்து சாமிஜி வந்து அ இல்ல சுவாமிஜி வந்து கேட்பாங்க மத்தவங்ககிட்ட, சினம் தவிர்த்தல் பயிற்சி அ செய்றீங்களா? எத்தன பேரு வந்து வந்து வீட்ல நீங்க செய்றீங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க உட்கார்ந்து எத்தன பேர் வீட்ல போய் இந்த பயிற்சிய நீங்க செய்றீங்கன்னு. 50 பேர் உட்கார்ந்துருக்க இதுல வந்து அங்க என்ன சொல்லுவாங்களாம், 10 பேர் தான் கை தூக்குவாங்களாம்.
அப்போ அப்ப 40 பேர் செய்யலல்ல. அப்ப வந்து இந்த இத கேட்ட வந்து அப்ப அங்க வந்து பயிற்சியாளர் அத கேட்க அங்க வந்து பேராசிரியர் ஒருத்தர் இருப்பாராம். அவரு என்ன சொல்லுவாராம், அ வகுப்பில் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லுவாராம், "அப்ப நீங்க பயிற்சி செய்யவே இல்ல" அப்படின்னு சொல்லி சினப்படுவாராம். அப்ப பயிற்சி சொல்லிக் குடுக்குற அவரே சினப்படுறாரே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ம். ம். அப்போ வள்ளுவத்துல கூட கருணை என்பது ஒருவரிடம் மலர்ந்து விட்டால் அவரிடம் வந்து சினம் வருவதற்கான வழி இல்லன்னு சொல்லி ஆணித்தரமா சொல்றாங்க. கூறுகிறது வள்ளுவத்துலன்னு சொல்றாங்க. அன்பும் கருணையும் சிறிது சிறிதாக தான் மலர்ந்து அது வந்து சினம் என்பது குறைந்து விடும். அன்பும் கருணையும் நமக்குள்ள வரும்போது சினம் வந்து நம்மளுக்கு குறைந்துவிடும். சினமே வந்து வராது. அப்ப சினம் இல்ல குறைவா தான் வரும். அ மனிதத்தன்மையில நம்ம இருந்து, நம்ம இறைத்தன்மைக்கு மாறதுக்கு தான் இது இது வந்து நம்மளுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனிதனாக இயல்பாக இருக்கக்கூடியது வந்து இது சினம் தான். இது வந்து இறைத்தன்மையை நம்ம அடையும் போது, இது வந்து நம்மளுக்கு முழுமையா இது நம்ம கிட்ட இருந்து வெளியேறிடும். அப்ப இறைத்தன்முறையை நம்ம பெறணும்னா, அன்பும் கருணையும் நம்மளிடம் மலரணும். மனித நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தான் அப்போ நம்ம வந்து சினம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக நம்ம வந்து சினம் தவிர்க்க பயிற்சி வந்து இது வந்து கொடுத்திருக்காங்க நம்ம சுவாமிஜி. சினம் யார் மேலலாம் நம்மளுக்கு நெறைய வருது. அப்ப வந்து சுவாமிஜி சொல்லுவாங்களாம், சினம் பற்றி மகரிஷி வந்து சாமிஜி சொல்லும்போது, பல நாடுகளுக்கு கீழ சொல்லும்போது, எல்லாரையும் உட்கார வச்சு சாமிஜி வந்து கேட்பாராம். இந்த நெறைய ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்சு, அவர்களெல்லாம் எழுத சொல்லுவாரு. யாருக்கு யார் மேல அதிகமா கோவம் வருது, எழுதுங்க எல்லாம் சொல்லிட்டு வரிசைப்படுத்துங்க சொல்லுவாராம். ஒரு 10 பேர நீங்க யார் மேலலாம் அதிகமா சினப்படுறீங்கன்னு வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாராம் சுவாமிஜி. அப்ப எழுதிட்டு அத பார்க்க சொல்லுவாரு. கடைசியா அதுல முதல்ல எல்லாரும் கணவனா இருந்தா மனைவி பேரும், மனைவியா இருந்தா கணவன் பேரும் தான் அதுல முதல்ல எழுதியிருப்பாங்களாம். அப்ப வந்து யா அ அப்ப வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து அ அ துன்பம் போக்கும் செயல வந்து நம்ம வந்து உண்டாக்கி நம்ம வந்து அதிகபட்சமா யாரு நம்மளுக்கு அடுத்ததா 2வது ஒரு சுவாமிஜி இன்னொரு கேள்வி கேட்பாராம். வாழ்க்கையில உங்களுக்கு துன்பம் போக்கும் செயல்கள வந்து அ அ இது பண்ணி நன்மை உண்டாக்கும் செயல்கள அதிகபட்சமா உங்களுக்கு யார் செய்றாங்க? அவங்கள வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்களாம். அத எழுத சொன்னா, அதுல 10 பேர எழுதுங்கன்னு சுவாமிஜி சொன்னா, அதுல எழுதப்போது அதுலயும் முதல்ல இதுல கணவன் மனைவி பேரும், மனைவி வந்து கணவன் பேரும் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்வாரு தான். அப்ப வந்து இந்த மனைவிகள்லாம் அவங்க கணவன்மார் பேர முதல்ல எழுதியிருக்கும்போது சாமிஜி சொல்றாராம், இந்த கல்யாணத்திற்கு பின் 30 வருடங்களுக்கு மேலா கணவனுடன் வாழ்ந்த இந்த பெண்கள் வந்து அவரையே வந்து என்ன பண்றாங்களாம், துன்பம் போக்கக்கூடியவராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லாங்க. அப்ப கடைசியா மகரிஷி வந்து பயிற்சி வந்தனர் கூறுவது, யார் ஒருவர் நம்மளுக்கு அதிகமாக நன்மை செய்கிறாங்களோ, அவர்கள் மீது தான் நம்மளுக்கு அதிகமா என்ன வருது, கோபம் வருது. நம்ம கோவப்படுறோம். அப்ப நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்களாம். அப்ப சாமிஜி அதனால தான் அதிகமா நம்ம கோவம் கொள் ந அதனால தான் நம்ம அவர்கள் மீது நம்ம பண்றோம், அதிகமா கோபம் கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏன் நீங்க அப்படி செய்றீங்க? அப்படின்னு சொல்றாராம். அதுக்காக நீங்க வந்து நன்றா இருக்கணும்ல. அப்ப சாமிஜி என்ன சொல்றாராம், அ ஓ! நீங்க வந்து அ அதிகம் நன்மைய வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்க. அதனால உங்களுக்கு அப்ப அதிகம் கோவம் வருது. யாரிடமும் அதிக எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாதீங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு கோவம்ன்றது அதிகமா வரும் அப்படின்னு. எதிர்பார்ப்புகள் ஒருவர் வந்து மற்றவர் மீது வைக்கும்போது, இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதபோது தான் அது கோபமா என்ன பண்ணுதா வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமுதாயத்துல மக்கள் வந்து ஏற்படும் இந்த எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத வந்து வந்து நம்ம செய்து இத வந்து நம்ம குறைச்சுக்கணும். அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலைக்கு வரணும். அப்ப கணவன் மனைவியிடம் உள்ள எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் சமுதாயத்தோட நிலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அ நம்ம நன்மை செய்யற அவங்க கிட்ட நன்றி உணர்வு இல்லாம இந்த கோவப்படுறது சரிதானா? நீங்க சிந்திங்க. ஏன் நீ இப்படி சினம் கொள்றீங்க? அப்ப வந்து திருக்குறள்ல ஒரு உதாரணத்த சொல்றாரு. "தெள்ளிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் எல்" அப்படின்னு. அதாவது நம்மளோட சினத்த நம்ம என்ன பண்றோம்? எந்த இடத்துல காட்டுனா அது நம்மளுக்கு அ அ ந காட்ட முடியுமோ, நம்ம அங்க தான் காட்டுறோம். நம்மளால முடியாத இடத்துல நம்ம சினத்த காட்டுறதில்ல. அப்ப இது என்ன சொல்றது? இந்த வள்ளுவம் இதுக்கு நமக்கு சொல்றதுன்னா,
நம்ம வந்து ஒரு இடத்துல சினம் காட்டுறோம்னா, யாரு வந்து நம்மகிட்ட திருப்பி காட்ட முடியாதோ, அந்த இடத்துல தான் நம்ம வந்து கோவப்படுறோம். அதாவது இந்த வலிமை குறைந்தவர்கள், அவர்களால சினம் காட்ட முடியாத இருக்கும்போது, நம்ப வந்து அவர்களிடம் போய் இந்த சத்த வந்து நம்ம காட்டுறோம். இந்த குடும்பத்திலேயே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் நெறைய இந்த சினம் கொள்றாங்க. அப்ப வந்து இது வந்து எதுக்குன்னா, அந்த அந்த குழந்தைங்கள தவறான வழியிலருந்து திருத்துவதற்கு அப்படின்னு காரணம் சொல்றாங்க. ஆனா நாங்க குழந்தைங்கள திருத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது குழந்தைங்களுடைய நன்மைக்காக இந்த சினம் கொள்றாங்களா? அப்படின்னு நம்ம இது பண்ணணும். அவர்கள் எந்த நன்மைக்காக இத செய்றாங்க? அவங்க வந்து குழந்தைங்கள என்ன இது பண்றாங்க? எங்க குழந்தைங்க நல்ல பதவி வரணும், நல்லா படிக்கணும், பெரிய பதவி வகிக்கணும், அரசாங்க பதவி கிடைக்கணும், பணம் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க மேல சினம் கொள்றாங்க. இதுதான் இந்திய சமுதாயத்துல இது அதிகமா இருக்கு. ஆனா வந்து நம்ப நம்ப பிள்ளைகள் நல்ல மனிதராக வரணும், அறநெறியில வாழணும் அப்படின்னு யாருன்னா கோவப்படுறாங்களா? அப்படி இருக்கும் சில பேர் மட்டும் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெறைய மதிப்பெண் பெற்று பெரிய கல்லூரியில இடம் கற்று அவங்க மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவங்க வந்து பொறியாளர் ஆகணும் அப்படின்னு நெறைய பேராசையும், எதிர்பார்ப்புகளும் இருக்கு. மனிதர்கள் வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, அவங்கள்கிட்ட தான் நெறைய கோபம்ன்றது வருது. அவங்க வந்து இந்த சமுதாயத்துல அவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இதற்காக பிள்ளைகள அவங்க வந்து இன்றைய குழந்தைங்கள இந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப பாடா படுத்துறாங்க. ஆனா, அ ஐயா வந்து இதுக்கு தன்னோட இதுல ஒரு சொந்த அனுபவத்தையே சொல்றாங்க ஐயா. ஒரு அம்மா வந்து அவர்களுடைய பிள்ளைகள ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாங்க. இதற்கு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, மன்றத்துல ஒரு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு அம்மா வந்து 10 வருடமா அங்க சேவை செய்றாங்க. அந்த பெண்ணு தன்னோட பொண்ண அங்க கூட்டிட்டு வராங்க ஐயா கிட்ட. கல்லூரி படிப்பு கடைசி ஆண்டு அந்த பெண் படிக்கிறாங்க. எப்பொழுதும் அந்த பொண்ணு வந்து முகம் பொலிவிழந்து ரொம்ப விரக்தியா இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐயா வந்து அவரோட மகன் அவரு வந்து ஹோமியோபதி மருத்துவர் அவரு. அவரோட பேசி, ஐயா என்ன ஏதுன்னு ஆலோசிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு பார்க்கும்போது, அவங்களுக்கு உடல் ரீதியா அந்த பொண்ணுக்கு எந்த வந்து குறைபாடும் இல்ல. வேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப வந்து மன ரீதியானதா இது பிரச்சனை. பிறகு அந்த பொண்ண வந்து தாய வெளிய அனுப்பிட்டு அவங்க கிட்ட பேசம்பொழுது தான், அந்த பெண்ண வந்து அவங்க ஐயா பேசுறாங்க. அப்ப அந்த பெண் குழந்தை பள்ளி படிக்கும்போது காலத்துலருந்து அவங்க வந்து அவங்க தேர்வு எழுதும்போதெல்லாம் நீ அதிக மதிப்பெண் பெறணும்னு சொல்லி அவங்களுக்கு நெறைய அழுத்தம் குடுத்துருக்காங்க. அதுக்காக நெறைய அந்த பொண்ண தொந்தரவு செய்து, அந்த பொண்ண வந்து ரொம்ப மன அழுத்தம் குடுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அந்த பொண்ண எந்த அ வெளிய பொது நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போகாம, யார் கூட பேச விடாம, வெளிய எங்கேயும் விடாம ரொம்ப தடுத்து, அந்த பொண்ணு இப்ப கல்லூரி இறுதி ஆண்டு வரை அந்த பொண்ணு வந்துட்டா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "நான் நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு இவங்களிடம் தள்ளி தொலைவில எங்கேயாவது போய் நான் வந்து சுதந்திரமா இருக்கணும்." அப்படின்னு அந்த குழந்தை சொல்றாங்க. ஏன் அப்ப பெற்றோர்களோட இந்த தொல்லைகளால, அந்த மனம் சோர்ந்து இருக்கிற அந்த குழந்தைங்க எவ்வளவு உடல் அளவிலும், மனநலவிலும் எவ்வளவு அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு இந்த மாரி இந்த சூழ்நிலை வந்திருக்கு. ஏன் இந்த இந்த அம்மா இந்த தாயோட இந்த வந்து அ இ இது வந்து இது நல்லதா? அப்படின்னு கேட்குறாங்க. அ இந்த இந்த வேதனைப்படக்கூடிய அந்த குழந்தை இது பண்ணது இந்த தாயோட இதுதானே! அப்போ 10 வருடமா அந்த அம்மா மனவளக்கலையில அருணிதியா இருக்கிறாங்க. சேவை செய்றாங்க. ஆனா எல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆசிரியரா இருக்காங்க. ஆனா வந்து அ இது வந்து ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயமா இருக்குன்னு ஐயா குறிப்பிடுறாங்க. தத்துவம் தெரிஞ்சும் அவங்க வந்து அ அவங்க சமரசம் செய்துட்டு இந்த பேராசையினால என்ன பண்றாங்க? இந்த மாரி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்ப நெறைய மதிப்பெண் பெறணும். பெரிய உதவி பெரிய பதவி வகிக்கணும். அப்படின்ற பணம் சம்பாதிக்கணும். இதுதான் வாழ்க்கையா? அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கத்துக் குடுத்தாரா? சொல்லிக் குடுத்தாரா? அப்படின்னு சொன்னா. அப்ப வாழ்க்கை தத்துவங்கள்லாம் எதுக்கு நம்ம சாமிஜி கத்துக் குடுத்துருக்காங்க? நம்ம உணரல? அப்ப வாழ்க்கை தத்துவம் கத்துக் குடுக்க வேண்டிய அந்த ஆசிரியரே இப்படி இருக்காங்களே! அப்ப அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க ஐயா. அப்ப வந்து மருத்துவம் செய்ய வேண்டியது மருத்துவத்த அந்த குழந்தைக்கு இல்ல, அந்த தாய்க்கு தான் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. அப்ப பெற்றோர்கள் குழந்தைங்க வீட்டும் இந்த 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 விதமாக காட்டுற இது வந்து அவர்களோட பேராசை எதிர்பார்ப்புகள அவங்க எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றாங்க.
90% பெற்றோர்கள் வந்து படும் கோபம் இதற்காக தான் இருக்குது. 10% பெற்றோர்கள் மட்டும் தான் தம் பிள்ளை குழந்தைகள் அற வாழ்க்கையில வாழறணும், நல்ல மனிதரா வரணுன்ற கோவப்படுறாங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வந்து இன்னொரு வகை பெற்றோர்களும் இருக்காங்க. அவங்க வந்து தம் பிள்ளைகள் எப்பவுமே அறத்துக்கு முரணாக சென்றால் வந்து என்ன பண்றாங்க, கோவப்படாம நல்ல மதிப்பெண் வாங்கணும், நல்ல பணம் சம்பாதித்து உயர் பதவி பெற்றா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அ அற வாழ்க்கையில செல்லனாலும் நல்ல அதாவது ஒரு ஒழுக்கம், பண்பு அதுதானே முக்கியம். அது வந்து இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதே இல்ல. அ அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஏன் அந்த மனநிலையில இருக்கிறாங்க? அப்ப சமுதாயம் எங்க போய்க்கிட்டு இருக்கு இன்றைய சமுதாயம்? அப்ப இது வந்து நம்ம சிந்தனைக்கூட ஒரு விஷயமா இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் கணவன், மனைவி வந்து இடையே ஏற்படும் சினம், பெற்றோர்கள் பிள்ளைகள் காட்டிடும் சினம், இதன நம்ம எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? இந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில அப்படின்னு சொல்றாங்க. நம்ப சுற்றத்திலும், உறவுகளிலும் நம்ம வந்து நம்மளுடைய சினத்த வந்து ஆய்வு செய்து பார்க்கணும். அதற்கு வந்து அனைத்து எதிர்பார்ப்புகளையும் அ அப்ப வந்து எதிர்பார்ப்புகள் மட்டும் தான் இது அதிகமா கோவம் வருதுன்றத அவங்க வந்து அ அதுக்கு முடிவு அது உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு 2 கதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்றேங்க. அ ஒரு 2 பையன் இருக்காங்க. ஒருத்தர் அருண், இன்னொரு அவரோட தம்பி இருக்காங்க. அருண் வந்து அ அவரோட தம்பி வந்து எப்பவுமே சின்ன பையன் குழந்தைன்றதுனால, இவன் படிச்சுட்டு இது புத்தகத்த வச்சுட்டு போவான். அவன் புத்தகத்த அடிக்கடி கிழிச்சிடுறம்போது, இந்த அருண் அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாராம். அப்ப அவர் தந்தை அத பார்த்துட்டு சொல்லுவாராம், "அப்பா நீ எப்பலாம் கோபப்படுறியோ, அப்ப ஆணிய எடுத்துட்டு போய் செவுத்துல அடிப்பா" அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப வந்து இவன் முதல் தடவ தம்பியிடம் அதிகமா கோவப்படுறான். அப்போ ஒரு நாள் செவுத்துல அதிகமா ஆணி அடிச்சது. இவனுக்கே அப்புறமா பார்க்கும்போது, "இவ்ளோ கோவப்பட்டுருக்கோமா?" அப்படின்னு. அத பார்த்துட்டு அப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அத பார்க்கும்போது, அவன் கோபத்த குறைச்சுட்டே வரான். ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த கோபம் குறையுது. அப்பா வந்து அவங்க அப்பா அவன கூப்பிட்டு சொல்றாராம், "அப்பா நீ வந்து அப்பா உன்னோட கோபம் குறைஞ்சிருக்குல்ல. இப்ப நீ போய் செவுத்துல இருக்க ஆணியெல்லாம் எடுப்பா" அப்படின்னு சொல்லுவாராம். செவுத்துல இருக்க ஆணியெல்லாம் அந்த பையன் எடுப்பாராம். "அப்ப பாருப்பா" அப்படின்னு சொல்லும்போது, செவுத்துல வந்து துளைகளா இருக்குமாம். ம். அப்ப வந்து அப்பதான் அவரு அவங்க அப்பா சொல்லுவாராம், அதாவது நீ இந்த மாதிரி இப்ப செவுத்துல நீ அடித்த ஆணியோட இது வந்து தடம் வந்து அதுல இருக்கு. அந்த மாரி தான் நீ வந்து கோபத்துல பிறர் மீது நீ பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனதுல வந்து காயமா பதியும். அத நீ புரிஞ்சுக்கணும். இந்த காயம் வந்து எப்பவுமே இப்ப இந்த செவுத்துல இருக்க இந்த துளை மாறாது. அதப்போல அந்த அவர்கள் மனதுல பட்ட காயம் வந்து மாறாது. அத நீ புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு புரிய வைக்கிறாரு. 2வது கதை வந்து ஒரு ஒரு சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜான்றதுனால, அவர் ரொம்ப வந்து கர்வத்தோட இருக்காரு. ஒரு ஒரு சிட்டுக்குருவி அவர் மேல வந்து உட்காருது. அப்ப லேசா சிறக இது பண்ணும்போது அவர் மேல படுது. அந்த சிங்கத்து மேல. அப்ப சிங்கம் கோவம் கொள்ளுது. "நான் காட்டுக்கு ராஜா, நீ வந்து என் மேல இந்த மாதிரி பண்றியா?" அப்ப சிட்டுக்குருவி சொல்றது, "ராஜா நானு வந்து வ் வேணும்னு நான் உங்க மேல பண்ணல. என்னோட சிறக இது பண்ணும்போது உங்க மேல பட்டுடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லி. அப்ப அந்த சிங்கம் வந்து ரொம்ப கர்ஜிக்குது, கோவப்படுது. அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி பறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு வேடுவன் வராரு. அவரு வந்து வலை போடும்போது, அதுல வந்து அந்த சிங்கம் மாட்டிக்குது. அப்ப இந்த பார்க்குற சிட்டுக்குருவி நெறைய அவரோட தோழர்கள் எல்லா சிட்டுக்குருவியும் கூட்டிட்டு வந்து அந்த வலைய பிரிச்சு, அந்த அந்த வந்து சிங்கத்த காப்பாத்துறாங்க. அப்ப அந்த சிங்கம் வந்து அப்ப வந்து அ அ அந்த தான் கொண்ட சினத்த நினைச்சு அந்த சிங்கம் வந்து வருந்துதாம். நம்ம சிட்டுக்குருவி கிட்ட மன்னிப்பு கேக்குதாம். "நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நீ தான் வந்து இன்னைக்கு என் உயிர காப்பாத்திருக்க" அப்படின்னு சொன்னாங்க. 3வது ஒரு கதை எப்படின்னா, அந்த ராகுல்ன்ற ஒருத்தர் ஒரு ஒரு ப ஒரு கம் ஒரு அலுவலகத்துல வேலை செய்றாரு. ஒரு நாள் அவரு மேலதிகாரி அவர கூப்பிட்டு அவர் செய்த தவறு. உண்மையிலேயே அவரு ஒரு வேலையில தவறு செய்து விட்டாரு. அதனால அவர கூப்பிட்டு சொல்றாரு, "நீங்க தவறு செய்து விட்டீங்க." அப்படின்னு சொல்லி அவருக்கு குறிப்பிடுறாரு. "இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். இதுலலாம் நீங்க தவறு செய்திருக்கன்னு" அவரு சொல்றாரு. பொறுமையா எல்லாம் சொல்றாரு. ஆனா, இவரு என்ன பண்றாரு, கோவத்துல ஒரே சத்தம் போட்டுட்டு அவர் சொன்ன மேலதிகாரி சொல்றது எதையுமே உள்வாங்காம, கோவப்பட்டு எல்லார் முன்னாடியும் கத்திட்டு போயிடுறாரு. அதனால சிறிது காலங்களுக்கு பின்னு அந்த ராகுல்ன்றவருக்கு வர வேண்டிய பதவி உயருது. மேலதிகாரி என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு கோபம் சினத்தோட இருக்க இவருக்கு இந்த உயர் பதவி குடுத்தா, இவர் எப்படி இந்த கையாளுவாரு? இந்த பதவியிலேயே இவ்வளோ கோவப்படுறாரே இவரு.
அப்ப மேல மேல இவருக்கு பதவி குடுத்தா, அவர் கீழ இருக்கவங்க கீழ எப்பவும் கோவப்பட்டு இந்த பணிகள சரியா செய்ய முடியாதுன்றதுனால அவருக்கு குடுக்காம விட்டுர்றாரு. அப்ப அந்த ராகுல்ன்ற அந்த மனிதர் வந்து வருத்தப்படுறாரு. ஓ! நம்ப வந்து கோவப்பட்டனால தான் நம்மளுக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்காம இதாயிடுச்சுன்னு. அப்ப அவரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிட்டு, அந்த கோவத்த குறைச்சு இது பண்ணும்போது, அவர் வேலைகள்ல அவர் சிறப்பான நல்ல வேலை செய்யும்போது, அத பார்க்குற மேலதிகாரி, இப்ப இப்ப இந்த சமயம் ராகுலுக்கு நம்ம உயர் பதவி கண்டிப்பா வாங்கி குடுக்கணும். ஏன்னா, அவர்கிட்ட நெறைய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி, அவருக்கு உயர் பதவி குடுக்குறாரு. அப்ப அந்த அவரு வந்து மாற்றம் வந்ததுனால, சினத்த குறைச்சதுனால, அவருக்கு அந்த உயர் பதவி ராகுலுக்கு கிடைக்குதுங்க. இப்ப இந்த 3 கதையும் நம்ம பார்க்கும்போது, கடைசியா ஒண்ணு சொல்லி நிறைவு பண்றேங்க. இந்த நம்மளுடைய பேசுற வார்த்தைகள் பிறர காயப்படுத்துது. கோவம் கொண்டு பேசும்போது, அது வந்து நம்ம வந்து ஆயுதமா மாறாதபடி நம்ம எப்பவுமே பார்த்துக்கணும். பொறுமை தான் நம்மளுக்கு ரொம்ப பெரும் பலத்த தரும். கோபம் வந்து நம்மை நம்மையும் பாதிக்குது, பிறரையும் பாதிக்கும். அப்ப வந்து ஒரு நிமிட கோபம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? 1000 வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் சொல்லுவாங்க, 4 அடி அடிச்சா கூட மறந்துரும். வார்த்தைகளால யாரையும் காயப்படுத்தாதீங்க. சுவாமிஜி சொல்ற இது வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. துன்பம் கொடுக்காதீங்கன்றபோது எண்ணம், சொல், செயலால நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது இல்லையா? அதுதானே நம்மளுக்கு முக்கியமான இது. அப்ப நம்ம கோபம் வந்து நம்மள கண்கள மூடிடுது. அப்ப வந்து பொறுமை தான் நம்மளுக்கு வழிகாட்டுது. அப்படின்னு சொல்லி நிறைவு செய்றேங்க. அனைவருக்கும் நன்றிகள். இந்த வாய்ப்பு குடுத்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கும், அ ஞானாசிரியர் நன்மணி ஐயாவிற்கும், அனார்கலி அம்மாவுக்கும், சசி அண்ணாவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியா ஒன்றே ஒன்று சொல்றேங்க. இந்த தமிழ் ஆனந்த யோகம் மூலமா எனக்கு நெறைய வந்து ஆசான்கள் கிடைச்சிருக்காங்க. சுவாமிஜி இந்த மனவளக்கலை சுவாமிஜி இல்லன்னா இன்னைக்கு நான் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டத்துல ஒரு இதுல இருந்தபோது மனவளக்கலை சுவாமிஜியால தான் நான் இன்னைக்கு இருக்கேன்னா, அதுக்கு சுவாமிஜி தான் காரணம்னு நெனைக்கிறேன். அந்த மனவளக்கலை சுவாமிஜிக்கு என்னோட நன்றிகளையும், வணக்கத்தையும் இறையாற்றலுக்கும், பிரபஞ்சத்திற்கும் இந்த அப்ப இந்த தமிழானந்தகம் மூலமா நெறைய அ அம்மாக்கள், தந்தைகள், அப்புறமா தம்பி, தங்கைகள், அண்ணன், அண்ணிகள், என்ன தோழர், தோழிகள் கிடைச்சிருக்காங்க. அனைவருக்குமே எல்லாருக்கும் நன்றிய சொல்றேன். நான் இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு இந்த இதுன்னா, அது வந்து இவர்கள் எல்லாரும் தான். இன்று எனக்கு வந்து பிறந்த நாள். என்னுடைய 45வது இது. அப்போ ஒரு முறை இத நான் திரும்பி பார்க்கும்போது, இந்த மனவளக்கலை இல்லன்னா, நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிக்கிறேன். சுவாமிஜி மட்டும் இந்த இது இல்லன்னா நானும் எல்லாரையும் பேசி, காயப்படுத்தி, சினம் கொண்டு, நானும் பாதித்து பிறரையும் எப்படி கொண்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வந்து இந்த நினைக்கும்போது, அப்ப வந்து சுவாமிஜியோட இது வந்து அ நினைச்சு பார்க்கும்போது, மனவளக்கலை அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போ இன்னும் இருக்கிற ஐயா சொல்ற மாரி, இன்னும் இருக்கிற இந்த 20 ஆண்டுகளா, 30 அதுல மனிதரா வாழ முயற்சி பண்றேங்க. நன்றி. ஒவ்வொரு ஆசான் கிட்ட இருந்து ஒவ்வொரு இது கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம ஐயா நம்மளுக்கு அடிக்கடி சொல்றது வந்து இந்த செயல் விளைவு தத்துவம். தேவைகள் 3ல் வாழுங்க. யாரையும் வந்து முடிந்தா பிறருக்கு உதவி செய்யுங்க. இல்லன்னா, அ யாருக்கும் துன்பம் குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அத முடிந்த அளவு முயற்சி பண்ணி இது பண்றாங்க. அ அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.